வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 30 டேஸ் டார்கெட்ல ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. மணிமேகலை உணவு படைப்பித்தாள். இதுதான் பிறவினை சொற்றொடர். செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிக. தேவாரம் மூவரால் பாடப்பட்டது. தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது. இதுதான் செயற்பாட்டு வினை. செய்வினை தொடரை கண்டறிக. மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. வகுப்பில் ஆசிரியர் பாடம் கற்பித்தார். வகுப்பில் ஆசிரியர் பாடம் கற்பித்தார். தன்வினை சொற்றொடரை கண்டறிக. குமரகுருபரர் காசி கலம்பகம் பாடினார். தன்வினை சொற்றொடரை கண்டறிக. குமரகுருபரர் காசி கலம்பகம் பாடினார். ரா என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது? ராத்திரி. ரா என்னும் பொருள், ரா என்பதற்கான பொருள் ராத்திரி. ஈ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் கொடு. தோ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் கோழியை அழைத்தல். சீதை புத்தாடை அணிவித்தாள் எவ்வகை வாக்கியம்? பிறவினை வாக்கியம். சீதை புத்தாடை அணிவித்தாள் அப்படின்னு வந்திருக்கு, அதனால இது பிறவினை வாக்கியம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஐந்திரம், ஒட்டகம், ஓடம், அவ்வை. வளைந்து இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. வேர்ச்சொல் கட்டளை இடுற மாதிரி வரும், வளை. பிடித்தது இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க, பிடி. தொடாதே இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க, தொடு. ஒடிந்தது இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க, ஒடி. பாடியது இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க, பாடு. பொறுத்துக. உரிமை வேட்கை திருவிக்கா. கந்தர் கலிவன்பா குமரகுருபரர். தேவாரம் அப்பர். திருவாசகம் மாணிக்க வாசகர். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. ஏர் எழுபது கம்பர். ரட்சண்ய குரல் கிருஷ்ணபிள்ளை. பால் வீதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான். புதிய விடியல்கள் தாராபாரதி. ஏர் எழுபது கம்பர். ரட்சண்ய குரல் கிருஷ்ணபிள்ளை. பால் வீதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான். புதிய விடியல்கள் தாராபாரதி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. திருவாய்மொழி நம்மாழ்வார். இயேசு காவியம் கண்ணதாசன். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். பாஞ்சாலி சபதம் பாரதியார். திருவாய்மொழி நம்மாழ்வார். இயேசு காவியம் கண்ணதாசன். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். பாஞ்சாலி சபதம் பாரதியார். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. கிரணம்னா ஒளிக்கதிர். புல்னா பறவை. தருனா மரம். அலர்னா மலர். கிரணம் ஒளிக்கதிர். புல் பறவை. தரு மரம். அலர் மலர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. குன்றம்னா மலை. சரணம்னா அடைக்கலம். சாமரம்னா விசிறி. அலகை பேய். குன்றம் குன்றம் மலை. சரணம் அடைக்கலம். சாமரம் விசிறி. அலகை பேய். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஊழியன் இருதுவன் துருமென் துண்டுனேன். வாழிய உலகினி வரம்பில் நாளலாம். அடியெதுகையை தேர்வு செய்க. இப்போ அடியெதுகைனா அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடியெதுகை. இதில் ஃபர்ஸ்ட் அடியில் ஊழியன், செகண்ட் அடியில் வாழிய. அப்போ இது அடியெதுகையில் ஊழியன் வாழிய, இதுதான் அடியெதுகை. ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேலுண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் 100 அடியெதுகையை தேர்வு செய்க. ஆக்கிய நோக்கிய, இதுதான் அடியெதுகை. வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை யாகுமதி. அடியெதுகை எழுதுக. வேரல் சாரல், இதுதான் அடியெதுகை. பின்வரும் தொடரில் அமைந்துள்ள எதுகையை காண்க. மாண்டுபடும் போதிவர்க்கு மன்னியுமென் துரைத்த மொழி. ஈண்டி வர உலகினுக்கோர் இரட்சகரன் நென்றுரைக்கும் மாண்டுபடும் ஈண்டி வரே, இதுதான் எதுகை. சக்கரவர்த்தி நாளரவன் தாங்குதலி நோடு முள்ளெட்டு. அக்கரத்தினால் வேலை யார்பதினால் மிக்க வன்பர். அடியெதுகை காண்க. சக்கரத்தினால் அக்கரத்தினால். இயற்கை தவம் என்னும் பெருமைக்குரிய நூல் சிந்தாமணி. அதாவது சீவக சிந்தாமணி தான் இயற்கை தவம்.
அற இலக்கியம் எனப்படுவது திருக்குறள். அற இலக்கியத்தில் திருக்குறளும் இருக்கு, இன்னொன்னு நாலடியார். சென்னா போதர் என்று போற்றப்படும் சான்றோர் திருவள்ளுவர். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பகவத்கீதை. தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பகவத்கீதை. நான் இலக்கணம் படித்தேன் எவ்வகை வாக்கியம் தனி வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன் எவ்வகை வாக்கியம் தனி வாக்கியம். அவன் அவன் மொழியை உயர்த்தினால்தான் அவன் நாடு உயரும் என்று கூறியுள்ளார் அயர்கூற்று. செங்குட்டுவன் அயராது படித்ததால் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண் பெற்றான். எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். செங்குட்டுவன் அயராது படித்ததால் தேர்வில் உயர்ந்த மதிப்பெண் பெற்றான். எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். வானத்து விண்மீன்கள் என்னே அழகு. உணர்ச்சி வாக்கியம். வானத்து விண்மீன்கள் என்னே அழகு. உணர்ச்சி வாக்கியம். மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக. கட்டளை வாக்கியம். மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக அப்படின்றது கட்டளை வாக்கியம். இடியோசை கேட்ட நாகம் போல. இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க பயந்தது. பயந்ததுதான் இது ஆன்சர். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கடுமொழி பேசல். ஆன்சர் கடுமொழி பேசல். கனி இருப்ப காய் விரும்பியது போல. இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அறியாமை. அறியாமை தான் ஆன்சர். தாயை கண்டு செய் போல. இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க மகிழ்ச்சி. தாயை கண்டு செய் போலனா மகிழ்ச்சி. நகமும் சதையும் போல. நகமும் சதையும் போல இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இணைந்து வாழ்வது. இடன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இடைப்போலி. இடன் என்பதன் இலக்கண குறிப்பு இடைப்போலி. தவ சிறிது என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். தவ சிறிது என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். வைத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். வைத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். சோநாடு என்பதன் இலக்கண குறிப்பு மருவு மொழி. சோநாடு என்பதன் இலக்கண குறிப்பு மருவு மொழி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கல்வி வளம் நிரம்பியது தமிழ்நாடு. கல்வி வளம் நிரம்பியது தமிழ்நாடு. இதற்கேற்ற வினா கல்வி வளம் நிரம்பியது எது? கல்வி வளம் நிரம்பியது எது? தமிழ்நாடு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. குறுந்தொகை ஓர் அக இலக்கியம். குறுந்தொகை ஒரு அக இலக்கியம். இதற்கான வினா குறுந்தொகை எவ்வகை இலக்கியம்? குறுந்தொகை எவ்வகை இலக்கியம்? குறுந்தொகை ஓர் அக இலக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஊக்கமுடைமையே ஒருவனுக்கு நிலையான செல்வம். ஊக்கமுடைமையே ஒருவனுக்கு நிலையான செல்வம். அப்ப வினா ஒருவனுக்கு நிலையான செல்வம் எது? ஊக்கமுடைமையே ஒருவனுக்கு நிலையான செல்வம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கபிலர் குறிஞ்சி திணையை வர்ணித்து பாடுவதில் வல்லவர். கபிலர் குறிஞ்சி திணையை வருணித்து பாடுவதில் வல்லவர். வினா கபிலர் எதை வர்ணித்து பாடுவதில் வல்லவர்? கபிலர் எதை வர்ணித்து பாடுவதில் வல்லவர்? இதுதான் வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். வினா கலிங்கத்து பரணியை பாடியவர் யார்? கலிங்கத்து பரணியை பாடியவர் யார்? இதுதான் வினா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. கோசல நாட்டை ஆண்ட பேரரசன் தசரதன். கோசல நாட்டை ஆண்ட பேரரசன் தசரதன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. சமயக்குறவர் நால்வருள் குறிப்பிடத்தக்கவர் திருஞான சம்பந்தர். சமயக்குறவர் நால்வருள் குறிப்பிடத்தக்கவர் திருஞான சம்பந்தர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. உள்ளதை உள்ளவாறு சொல். உள்ளதை உள்ளவாறு சொல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. கம்பன் தமிழை நாவினிக்க பருக வேண்டும். கம்பன் தமிழை நாவினிக்க பருக வேண்டும். சென்னை பெயர் சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். சென்னை பெயர் சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். கண் பெயர் சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர். கண் பெயர் சொல்லின் வகை சினைப்பெயர். பல் பெயர் சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர். பல் சினைப்பெயர். இரங்கல் பெயர் சொல்லின் வகை அறிக. தொழில் பெயர். இரங்கல் பெயர் சொல்லின் வகை அறிக. தொழில் பெயர். செம்மை பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். செம்மை பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். நடி என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் தேர்ந்தெடுக்க. நடித்தவன். நடி என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க நடித்தவன். தேய் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க தேய்த்தான்.
வினைமுற்றுனா தேய்த்தான். வெறு என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க வெறுத்தல். வெறுவோட தொழில் பெயர் வெறுத்தல். வெல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க வென்று. வெல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் வென்று. அரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க அறிந்து. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சாட்டை, பேட்டை, வேட்டை, கோட்டை. சாட்டை, பேட்டை, வேட்டை, கோட்டை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நட்பு, நாள், நீர், நுங்கு. நட்பு, நாள், நீர், நுங்கு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வற்றிய, வன்மை, வலப்புறம், வளர்பிறை. வற்றிய, வன்மை, வலப்புறம், வளர்பிறை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உளவு, நாள், பருதி, வனப்பு. உளவு, நாள், பருதி, வனப்பு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அசோகு, நெட்டிலிங்கம், மருது, வாழை. அசோகு, நெட்டிலிங்கம், மருது, வாழை. பீஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க மிருகம். பீஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க மிருகம். ஃபிக்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க உராய்வு. கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க கூட்டுறவு சங்கம். டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க பயணம். நோட்புக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க குறிப்பேடு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அன்னம்னா மேல்வாய், அன்னம்னா பறவை. அன்னம் மேல்வாய், அன்னம் பறவை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கான்னா பார், கான்னா காடு. கானகம் அப்படின்றத காடுன்னு தான் சொல்லுவாங்க. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பலம்னா செல்வம், பலம்னா வலிமை. பலம்னா வலிமை. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒலி அப்படின்னா சத்தம், ஒளின்னா அழித்தல். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஊன்னா உடம்பு, ஊன்னா உணவு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், இளங்கோவடிகள். இதில் இளங்கோவடிகள் தான் பொருந்தாத சொல். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தென்கிழக்கு. இதில் தென்கிழக்கு தான் பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. நம்மாழ்வார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இதில் நம்மாழ்வார் தான் பொருந்தாத சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. அடியார்க்கு நல்லார், உமறு புலவர், கம்பர், வள்ளுவர். இதில் அடியார்க்கு நல்லார் தான் பொருந்தாத சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. அடி, அணி, எழுத்து, அசை. இதில் அடி தான் பொருந்தாத சொல். மரபு பிழைகள் அற்ற தொடரை காண்க. முருங்கைக்கீரை. இதுதான் மரபு பிழைகள் அற்ற தொடர். சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. கல்வி செல்வத்தை போற்றாதவர் இலர். இதுதான் சந்திப்பிழை இல்லாத தொடர். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பேரன் பேர்த்திகளோடு தாத்தா வந்தார். பேரன் பேர்த்திகளோடு தாத்தா வந்தார். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நாட்டில் அமைதி நிலவ மக்கள் பிரார்த்தனை செய்தனர். நாட்டில் அமைதி நிலவ மக்கள் பிரார்த்தனை செய்தனர். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களை படிக்கின்றனர். தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களை படிக்கின்றனர். பிரித்து எழுதுக. இணரெறி, இணர்கூட்டல் எரி. இணரெறி, இணர்கூட்டல் எரி. பிரித்து எழுதுக. புத்தேல் கூட்டல் உலகு, புத்தேல் உலகு. புத்தேல் கூட்டல் உலகு, புத்தேல் உலகு. பிரித்து எழுதுக. தீந்தமிழ், தீம் கூட்டல் தமிழ். தீந்தமிழ், தீம் கூட்டல் தமிழ். பிரித்து எழுதுக. வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். அதாவது வெம்மை கூட்டல் கதிர், வெண்கதிர். பிரித்து எழுதுக. அதுவவர், அது கூட்டல் அவர். அது கூட்டல் அவர், அதுவவர். எதிர்ச்சொல் தருக. உயர்வு, தாழ்வு. எதிர்ச்சொல் தருக. சிறுமை, பெருமை. எதிர்ச்சொல் தருக. மெய், பொய். எதிர்ச்சொல் தருக. உயர்ந்தது, தாழ்ந்தது. எதிர்ச்சொல் தருக. வந்தனன், சென்றனன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.